Hi all of you, this is Fayaz Inside. Welcome back. நம்ம வாழ்க்கையில் பண கஷ்டம் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுவும் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் ஏகப்பட்ட பேருக்கு இந்த பணத்தால் ஏகப்பட்ட பிரச்சனைகளில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேருந்து வெளியே வரத்துக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குரான்லேயே சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தாலே நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். எனக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நான் நிம்மதியாக இருக்கணும், எனக்கு இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் எந்த ஒரு தடையுமே வரக்கூடாது, நான் ஒரு 100 ரூபா சம்பாதிச்சாலும் அது செலவுக்கே சரியாக இருக்குது, என்னால் சேர்த்து வைக்க முடியல அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. 5 விஷயம் நான் இதில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த 5 விஷயத்தை யார் ஒருத்தர் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணி இதை கரெக்டாக ஓதிக்கிட்டே வரீங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்நாளில் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு பிரச்சனைங்கிறதே வரவே வராது. மனுஷங்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே குரானில் இருக்குது. ஆனால் நமக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி எடுத்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஸோ 5 விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா. மறுபடியும் சொல்கிறேன், லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா. யார் ஒருத்தர் இந்த திக்கரை தினைக்கும் 100 தடவை ஓதிட்டு வராங்களோ அவங்களுக்கு வாழ்நாளில் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடுங்கிறது இருக்கவே இருக்காது. பணத்தட்டுப்பாடையும் தாண்டி ஏகப்பட்ட நிறைய நல்ல விஷயங்களும் இந்த திக்கரை யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். மெயினாக எனக்கு இன்கம் சோர்ஸ் இல்லை, என்கிட்ட கையில் காசே நிற்க மாட்டேங்குது, எனக்கு செல்வம் அதிகமாக வேணும், நியாயமான முறையில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த திக்கரை 100 தடவை விடாமல் யார் சொல்லி வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பண நெருக்கடிலேருந்து அவங்க ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. 2வது திக்கர் என்னன்னா லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். இதை ஒரு நாளைக்கு 3 தடவை ஓதுனாலே போதும். யார் இதை 3 தடவை ஓதுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வறுமைங்கிறதே கடைசி வரைக்கும் வராது. 2வது இறந்த பின்பு கபருடைய கேள்வின்னு சொல்லுவாங்க. இந்த கபருடைய கேள்வி அவங்களுக்கு எளிதாக அமையும். இந்த செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு யாருக்காவது புரியல அப்படின்னா உங்களுடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது கேளுங்க, அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. 3வது குடும்பத்தில் எந்த வகையான பிரச்சனையும் வராது. அண்ட் 4வது முஸ்லீம்களுடைய லட்சியமான சொர்க்கம் அவங்களுக்கு கடமையாயிடும். இது 2வது சிறப்பு. அடுத்து 3வது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இந்த ஒரு திக்கரை யார் 100 முறை தினைக்கும் சராசரியாக ஓதிக்கிட்டே வராங்களோ அவங்களுக்கும் எந்த விதமான பண கஷ்டங்களும் கடைசி வரைக்கும் வராது. அடுத்து 4வது இதுக்கு பேர் சலாவத்துன்னு சொல்லுவாங்க. சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம். மறுபடியும் சொல்கிறேன், சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இமேஜ் உங்களுக்கு கரெக்டாக புரியலனாலும் நான் உச்சரித்த அந்த உச்சரிப்பை வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த சலாவத்தை 100 தடவை ஓதும்போது மகத்தான சிறப்புகள் நிறையவே இருக்குது, ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது. அதில் ஒரு சிறப்பு தான் இந்த பண கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கும் செல்வந்தனாக நீங்கள் மாறுவதற்கும் இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃபைனலாக 5வது திக்கர் என்னென்னா அஸ்தகுஃபிருல்லா. அஸ்தகுஃபிருல்லா அஸ்தகுஃபிருல்லா அப்படின்னா என்னென்னா இறைவனிடம் நம்ம செஞ்ச பாவத்துக்கான பாவ மன்னிப்பு கேட்குறது. இதுதான் இதோடைய மீனிங். ஸோ இந்த 5 விஷயத்தையும் யார் ஒருத்தர் விடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் பண கஷ்டங்கிறது கடைசி வரைக்கும் இருக்காது. அண்ட் நான் கடைசியாக சொன்ன இந்த அஸ்தகுஃபிருல்லாவும் 100 முறை ஓதணும். நான் ஒவ்வொரு விஷயமே நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா 100 முறை ஓதணும். இதை ஒன்று காலையில் ஓதலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஓதலாம். எந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த டைமில் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி ஓதுங்க. விடாமல் ஓதணும், ஒரு நாள் கூட விடக்கூடாது. உங்களுடைய ரியல் லைஃப்பில் நீங்கள் சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒன்ஸ் உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகுது, நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறுது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபயாஸ் இன்சைட்ங்கிற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.